वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமசிவாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 97 அண்டு 98 இருந்துருக்கும். இது ராமாயணத்தினுடைய சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 97வது ஸ்லோகம் அப்படிங்கிறது கடைசி ஸ்லோகம். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்னென்ன அப்படின்னாக்கா பலஸ்ருதின்னு சொல்லுவாள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக பலனானது உண்டு. அந்த பலஸ்ருதியை தான் ஸ்லோகம் நம்பர் 98, 99, 100 இந்த ஸ்லோகங்களை நம்ம அந்த பலஸ்ருதியை பார்க்க போகிறோம். இந்த 97வது ஸ்லோகத்தோட இந்த சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கிறது முடிய போகிறது. அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம சென்ற வகுப்பில் பார்த்து முடித்த ஸ்லோகம் நம்பர் 96 அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவஹ சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 96. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா மகாகீர்த்திஹி ஸ்ரீராமஹ பிரச்சுர ஸ்வர்ண பிரயோகேன சதைஹி அஸ்வமேதைஹி யஜ்ஞம் விதாய வித்யாவத்பியः விப்ரேபியः தசசஹஸ்ரகோடி பரிமித்தாः காः அபரிகணனீயம் தனம் ச யதாவிதி சமர்ப்பிய பூர்வாபேக்ஷயா சதகுண விருத்தியுதானி ராஜகுலானி பிரதிஷ்டாபயிஷ்யதி. மிகவும் கீர்த்தி வாய்ந்த, கீர்த்தினா புகழ், யசஹான்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். கீர்த்திக்கு இன்னொரு பேர் சம்ஸ்கிருதத்தில் யசஹா. அப்பேற்பட்ட புகழ், இதுவரை யாரும் வாங்கிடாத அந்த புகழ். பிரச்சுர ஸ்வர்ண பிரயோகேன சதைஹி அஸ்வமேதைஹி யஜ்ஞம் விதாய. ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதே கஷ்டம். நூற்றுக்கணக்கான ஸ்வர்ணங்களோடு கூடிய அஸ்வமேத யாகத்தை, ஸ்வர்ணத்தை பிரயோகம் பண்ணி தங்கத்தால் பிரயோகம் பண்ண அஸ்வமேத யாகத்தை விதாய யஜ்ஞம் விதாய வேதோக்த பிரகாரேன. அது மாத்திரமில்ல, வித்யாவத்பியா விப்ரேபியா பண்டிதர்களாக விளங்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் தசசகஸ்ர கோடி பரிமித்தாக காஹா கோடிக்கணக்கான திரவியங்களுடன் கூடிய, காஹான பசுக்கள், அந்த கோதானத்துடன் கூடிய, அபரிகணனீயம் தனம் ச எண்ண முடியாத தனம். இவ்வளவுதான் அப்படின்னு எண்ணம், அந்த தனத்தை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிரவதிகமான செல்வம். யதாவிதி சமர்ப்பிய வேதோக்த ரீதியில அவளுக்கு கொடுத்து, பூர்வாபேக்ஷையா அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அந்த சூரிய வம்ச ராஜாக்கள் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை சதகுண விருத்தியுதானி, இன்னும் பல என்ன சொல்றது, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேற யாராலும் பண்ண முடியாது. அதாவது ஒரு மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு அல்ல, 100க்கும் மேற்பட்ட மடங்குகளில் இதுவரை இருந்தவர்களை விட சிறந்தவர்களாக ஸ்ரீ ராமபிரான் ராஜகுலானி பிரதிஷ்டாபயிஷ்யதி, அவ வம்சத்தை அப்படி 100 மடங்கு உயர்த்தி காண்பிச்சார். அஸ்மின் ஜெகதி வர்ணாசிரம வியவஸ்தையா லோகானு ஸ்வே ஸ்வே கர்மணி பிரவர்த்தயிஷ்யதி. அது மாத்திரமில்ல, அந்தந்த வர்ணங்களுக்கு உரியவா 4 வர்ணங்கள் சொல்றா இல்லையா, அவாவா பண்ண வேண்டிய கர்மாவை யாருமே ஸ்கிப் பண்ணாம அப்படி கிரமமா முறையா செய்து கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதாக அந்த கடைசியா நம்ம போன வகுப்புல பார்த்த அந்த ஸ்லோகம். ராஜவம்சான் சதகுணானு ஸ்தாபயிஷ்யதி ராகவஹ சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின்
ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி, அவாவா தர்மத்தை அவாவா செய்யும்படியான ஒரு விஷயத்தை செய்து காட்டினார் ராமபிரான் அப்படிங்கிறதான ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 97, அது என்ன ஸ்லோகம், 98, இந்த 2 ஸ்லோகங்களை முதல்ல எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாலும் சொல்லலாம், மியூட்ல இருந்துட்டே சொல்லும். தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானி ச ராமோ ராஜ்யமுபாசித்வா ब्रह्मलोकं प्रयास्यति दशवर्षसहस्राणि दशवर्षशतानि च रामो राज्यमुपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति दशवर्षसहस्राणि दशवर्षशतानि च रामो राज्यम् उपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति इदं पवित्रं पापघ्नं पुण्यं वेदैश्च संमिदम् यः पठेत् रामचरितं सर्वपापैः प्रमुच्यते इदं पवित्रं पापघ्नं पुण्यं वेदैश्च संमिदम् यः पठेत् रामचरितं सर्वपापैः प्रमुच्यते इदं पवित्रं पापघ्नं पुण्यं वेदैश्च संमिदम् यः पठेत् रामचरितं सर्वपापैः प्रमुच्यते ராமர் தன்னுடைய வம்சத்தை 100 மடங்கு பெருக்கி காட்டினார், அவளுடைய கீர்த்தியை அப்படிங்கிற மாதிரி கடைசியா பார்த்த ஸ்லோகம் நம்பர் 96 வரைக்கும் அதனுடைய தாற்பயமாக நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானிச்ச அப்படி பிரயோகம் பண்ணியிருக்கார் பாருங்க. அதாவது ஏகாதச வருஷ சதம்னு சொன்னா ஒரே பதமா முடிஞ்சிடும். ஆனா அவருடைய பதப்பிரயோகம் எப்படி இருக்கு பாருங்க. தசவருஷ சகஸ்ராணி, தசவருஷ சகஸ்ராணி 10,000 இயர்ஸ். தசவருஷ சகஸ்ராணினா 10,000 இயர்ஸ். அது மாத்திரம் இல்ல, தசவருஷ சதானிச்ச மேலும் ஒரு 1,000 இயர்ஸ். அப்போ 11,000 இயர்ஸ் அப்படிங்கிறத எப்படி ஸ்லோக பிரயோகம் பண்ணியிருக்கா. தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானிச்ச, அந்த சேனு போட்டதுனால அண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானிச்ச, சகசிரம் தசவருஷ சகசிரம் தசவருஷ சதம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, ராமோராஜ்யம் உபாசித்வா, ராமோராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி. இப்போ பிரம்மலோகத்தை அடைந்தார். எதன் பிறகு,
அந்த ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தை முழுமையாக செய்து முடித்துவிட்டு எவ்வளவு வருடங்களுக்கு அப்புறமா அப்படின்னாக்கா ஏகாதச சஹஸ்ர சம்பத்சரானு 10,000 இயர்ஸ் 1,000 இயர்ஸ் 10 + 1 எவ்வளோ ஆச்சு 11,000 இயர்ஸ்னு அர்த்தம் 11,000 இயர்ஸ் அத்தனை ஆண்டு காலம் ஸ்ரீ ராகவஹா நாம ஸ்ரீராமஹா ஏகாதச சஹஸ்ர சம்பத்சரானு சம்பத்சரான வருடங்கள் சாம்ராஜ்யம் சம்சேவிய எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான செயல் ராஜ்யம் சொல்ல சாம்ராஜ்யம் இதுவரை யாருமே புரிந்திராத அளவு ராஜ்யம் நிறைய பேர் பண்ணியிருப்பா ஆனா சாம்ராஜ்யம் அப்படின்னா அதற்கு மேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சொல் சாம்ராஜ்யம் சேவிய அப்படின்னாக்கா நடத்தி நடத்தும் சம்சேவிய அது மேல ஒரு உபசர்க்கத்தை போட்டுக்கிறான் சம்ஸ்கிருதத்துல உபசர்க்கம்னு இருக்கு அதாவது ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சம்னு ஒரு உபசர்க்கத்தை சேர்த்துக்கிறான் சம்சேவிய என்ன பண்றார் பிரம்மலோகம் ஏஷ்யதி இல்லையா அந்த பிரம்மலோகம் சொல்லக்கூடிய அந்த லோகத்தை சென்றடைந்தார் கமிஷ்யதி ராமஹா நாம ராகவஹா தசவருஷ சகசிராணி எவ்வளோ 10,000 இயர்ஸ் தசவருஷ சகசிராணி எவ்வளோ 10,000 இயர்ஸ் தசவருஷ சதானிச்ச அது மாத்திரம் இல்ல மேலும் ஒரு 1,000 இயர்ஸ் ச அண்டுன்னு அர்த்தம் ராஜ்யம் சாம்ராஜ்யம் அப்பேற்பட்ட கிங்டம் அது என்ன பண்ணார் உபாசித்வா அது ஒரு அந்த சேவையை புரிந்துவிட்டு சம்சேவிய உசத்தியான சேவை சாதாரணமா சேவை இல்லை உசத்தியான சேவை சம்சேவிய உபாசித்வா பிரம்மலோகம் பரமம் லோகம் அந்த பரமபதம் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலையை பிரயாஸ்யதி கமிஷ்யதி சென்றடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோக நம்பர் 97 அதனுடைய பிரதிபதார்த்தமாக இருந்திருக்கு பாவார்த்தம் என்ன ஸ்ரீராகவஹா ஏகாதச சஹஸ்ர சம்பத்சரானு சாம்ராஜ்யம் சம்சேவிய பிரம்மலோகம் ஏஷ்யதி இப்ப நமக்கு நல்ல அர்த்தமானது புரியுது ராகவஹா ஏகாதச சஹஸ்ர சம்பத்சரானு சாம்ராஜ்யம் சம்சேவிய பிரம்மலோகம் ஏஷ்யதி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நம்பர் 97 தசவருஷ சகஸ்ராணி தசவருஷ சதானி ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 97 அடுத்த ஸ்லோகமானது பலஸ்ருதி எப்பேற்பட்ட உன்னதமான ராமாயணம் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷன் வகுப்புல பார்த்தோம் இல்லையா எப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களை கொண்டது ஸ்ரீமத் ராமாயணம் அந்த ராமாயணம் அப்படிங்கிற உன்னதமான காவியத்தை நாம படிச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சம்ஸ்கிருதம் சொல்லுவா ந பிரயோஜனம் உத்திய நமந்தோபி பிரவர்த்ததேன்னு சொல்லுவான் எந்த ஒரு செயலையும் ஒருத்தர் பண்றான்னா அவன் முட்டாளா இருந்தா கூட அவன் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஒரு பலனான உண்டு அது நல்லதோ கெட்டதோ ஆனா பலனானது உண்டு இல்லையா அந்த மாதிரி நாம ஆச்சரியமான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பொதுவா என்ன சொல்லுவா வேதமூல விதம் ஜெகத்து அப்படிங்கிறது பிராச்சீனமான ஒரு உன்னதமான சத்தியமான வார்த்தை வேதமூல விதம் ஜெகத்து வேதம் தான் அந்த ஜெகத்தினுடைய மூலமே ஆதாரமே அப்பேற்பட்ட அந்த வேதத்தை பறைசாற்றும் விதமாக இந்த ராமாயணம் அப்படிங்கிற மகா காவியத்தை வால்மீகி பகவான் வேதத்தினுடைய சாரமாக எசன்ஸ் சொல்லுவான் வேதத்தை அப்படியே என்ன பண்ணியிருக்காருனாக்கா பொதுவா ஒரு பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கும் அந்த பழத்தை ஜூஸா போட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு என்னன்னாக்கா அதனுடைய அந்த இதுவானது நமக்கு சுலபமா ஆயிடும் அந்த மாதிரி வேதம் முழுக்க படிக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் அந்த வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணி அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா நிறைய வேத பாஷையெல்லாம் வாசிக்கணும் ஆனா அது ரொம்ப சுலபமா எளிமையான சாமானிய மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரியான அந்த விஷயத்தை இந்த மாதிரி இதிகாசம் அப்படிங்கிற ரீதியில மகாபாரதமும் இந்த ராமாயணமும் அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்தை வால்மீகி பகவான் நமக்கு கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு தான் கொடுப்பா அந்த மாதிரி இங்க பாருங்க இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம்
வேதம் அப்படிங்கிறது வேற இல்லை, ராமாயணம் வேற அல்ல. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே இங்க நமக்கு அழகா காண்பிச்சிருவார். உபனிஷத் சொல்றது இல்லையா, சத்யம் வத தர்மம் சர மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ, எல்லாத்தையும் நமக்கு உபதேசமா கொடுக்கறது. அந்த உபதேசத்தை இங்க நமக்கு அப்படியே நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போற மாதிரியான விஷயங்களை அழகா நமக்கு காமிச்சிருப்பார் ராமச்சரித்திரத்துல. அதனால இது வேதைஷ்ட சம்மிதம். அது மாத்திரமில்ல, இதம் பவித்ரம், புண்ணியம். எப்பேற்பட்ட தூய்மையான ஒரு காவியம் இல்லையா. பவித்ரம் என்னது, பூதம், பியூரிஃபைன்னு சொல்லுவோம் இல்லையா. இதம்னா இந்த ஏதத் ராமச்சரிதம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோமே, இந்த ராமச்சரிதமானது எப்பேற்பட்டது தெரியுமா, பவித்ரம். அது மாத்திரம் இல்ல, பாபக்னம். நாம கலுஷஹரம்னு சொல்றோம். நம்மளுடைய பாபங்கள், இதுவரை நாம் செய்த பாபங்கள் எல்லாமே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை படிச்சா எல்லா பாபமும் தொலைஞ்சிருமா. அப்பேற்பட்ட சக்தி இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உண்டு. அந்த ராமநாமாங்கிற நாமாவை நம்ம உச்சாரணம் பண்ணா இதுவரை நாம் செய்த பாவங்கள் எல்லாமே அப்படி கரைஞ்சு போயிடுமா. பாபக்னம், நாம கலுஷஹரம், பாபத்தை எல்லாம் தொலைக்கக்கூடியது, போக்கடிக்கக்கூடியது. அது மாத்திரமா, பாவம் மட்டும்தான் போயிடும்